இப்ப பாரு, இப்ப மழை எப்படி அறுவடை செஞ்சு மேகம் கொண்டு வருது, மேகம் போய் எப்படி படுக்குது பாரு, இந்த வரை அறுவடை செஞ்சு கொண்டு வருது பாரு, கொட்டுது பாரு. இப்ப என்ன செய்யுது, இந்த மரங்கள் தன்னுடைய இலை அப்படியே உதுத்து உதுத்து வேர்ல இலை பூவை எல்லாம் கொட்டி கொட்டி வைக்குது. பல ஆண்டுகளால் அப்படியே இருந்து வேர்ல படிஞ்சு 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 மண்ணா மாறுது. மண்ணா மாறுது. அரை அங்குலம் இப்படி மண் இப்படி மக்கி மண்ணா மாறுவதற்கு 1000 ஆண்டுகளை எடுத்துக்கிறது. இந்த வேர்ல படிஞ்சு இருக்கிற இந்த மண்ணின் தன்மை என்னன்னா, அந்த மழை இருக்கு பாருங்க, இந்த மழை பொழியும் போது அப்படியே உள்ள மரத்துல இறங்கி வரும்போது இலைகள் கொஞ்சம் பிடிச்சுக்கிறது, மரத்தோடி அப்படியே வழிந்து வருவதை இந்த வேர் அந்த மண் இருக்குதே மக்கி அந்த மண் இருக பிடிச்சு சேமிச்சுக்கிறது. அப்படியே வேர்ல பிடிச்சுக்கிறது, ஓட விட மாட்டேங்குது, சேமிச்சு வச்சுக்கிறது அப்படியே. இப்ப எப்படி சேமிப்பு, ஒரு வேளாண் குடிமகன் தன்னுடைய வேளாண்மையில் விளைச்சலில் பாதியை உணவு தேவைக்காக சேமித்து வைப்பது போல அது சேமித்து வச்சுக்கிறது. தன் உணவு தேவைக்கு, உணவு தேவைக்கு போக மீதியை அப்படி உருட்டி விடுறார். அவர் வர்றார், ஓடி வர்றார். அவர் வரும்போது இந்த காடு இதான் சோலை காடுகள். இந்த சோலை காடுகளில் இருக்கிற புற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு வேர்களிலே நீரை பிடிச்சு வச்சுக்குது. பிறகு அவர் அவருடைய உணவு தேவை போக மீதியை உருட்டி விடுறார், ஓட விடுறார். அது ஓடி வந்து இந்த மாதிரி சமவெளியில் இருக்கிற கிராஸ்லேண்ட் புல்வெளிகளிலே வந்து வலியுது. அந்த புற்கள் தன்னுடைய வேர்களில் உணவு தேவைக்கு பிடிச்சு வச்சுக்கிறது. இது வெறும் புல் அல்ல, அது நீர் சேமிக்கும் வங்கி என்பதை என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்போ அந்த புல்வெளியில மாடு, காட்டு மாடு, ஆடு, மான் எல்லாம் மேயுது. அப்ப ஒரு புலி அங்க செத்து போனால் 25,000 மனிதனுக்கான நீர் இருக்குல்ல, அதனுடைய அளவு தேவை அது குறையுது. 25,000 மனிதனுக்கு கிடைக்கிற நீர் குறையுது. ஒரு புலி செத்தால் எப்படா 25,000 பேருக்கு கிடைக்கிற தண்ணி அளவு குறையுதுன்னா, இந்த மான், இந்த காட்டெருமை, இந்த ஆடு எல்லாம் மேய்து பாருங்க. இந்த புல்ல மேயறதுனால புல்ல அழிஞ்சிருது. புல்லின் அழிவில் இருந்து புலி வேட்டையாடி அழிக்கிற இந்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த புல்லை பாதுகாக்குது, விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த மான் அழிக்கப்படுவதால் அந்த இடத்துல புல் காக்கப்படுகிறது. இப்படி மான் இப்படி திங்குது, அதை பார்க்க கூடாது. அது உணவு சுழற்சி, இயற்கையின் விதி. அது நீர் புல்லுக்கு உணவு, புல்லு மானுக்கு உணவு, மான் புலிக்கு உணவு. ஒன்னு 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 சார்ந்து சார்ந்து இருக்குது. அப்படிதான் நம்ம யாருக்கு உணவு, ஒரு நாள் இந்த மண்ணுக்கு உணவு, அவ்வளவுதான். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதான் உணவு சங்கிலி. இதான் நம்ம அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார். இதுல ஒன்ன துண்டிச்சு வச்சுக்க, கதை முடிஞ்சு. அப்படி இருங்க இந்த பாருங்க, எப்படி இதுல ஒண்ணு துண்டிச்சான்னா, நீ பாரு, கொசு ஒன்ன கடிக்குது. ஒரு அற்ப கொசுவை ஒழிக்க முடியாத இவர்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாங்க, நீ நம்பிட்டு அலைகிற. ஏன் கொசு எங்க உருவாகுது சொல்லு, கொசு எங்க உருவாகுது சொல்லு, கொசு எங்க உருவாகுது? அழுக்கு தண்ணியில உருவாகுது. தண்ணி ஏன் அங்க அழுக்காகுது? அங்கேயே தேங்கி இருப்பதால் அது அழுக்காகுது. அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கும் போது அங்க கொசு முட்டை இடுது. அந்த முட்டையை ஒருத்தன் சாப்பிடுவான், அவனுக்கு உணவு யாரு? தவக்கலை, அரட்டலை. அவன் பிடிச்சு முட்டையை சாப்பிட்டே இருப்பான். நீ இந்த கேடு கட்ட பிளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த அரட்டலைக்கு பயந்து அதுல போட்டு அவனை கொன்னுற, அவன் செத்துறான். கொசு முட்டையை விட்டு சுதந்திரமா பொறிச்சு பல லட்சக்கணக்கா உன்னை போடுது. அது டெங்குங்குது, அப்புறம் ஊதுறான் சங்கு, அதை நீ போய் சேர்ந்துடுற. இதான் நடந்துருது. டெங்குன்னு ஒரு போடு, அதுக்கப்புறம் சங்கு தான் உனக்கு. இப்ப கொசு உற்பத்தியை தடுக்க முடியவில்லை. காரணம், நீ அந்த உணவு சங்கிலிய வெட்டின, தவளைய கொன்ன, அது உணவு போயிருது. எலிய கொன்ன, பாம்பு வந்து. பாம்பு சத்து, கருடன் எல்லாம் அந்த அதுகளுக்கு உணவு இல்லை. ஒன்னு சார்ந்திருக்கு. எலி என்ன செய்யும், பாம்பு என்ன செய்யும்? இந்த பூச்சி இலை இதை புற திங்குது பாரு. நம்ம பூச்சி செடியை வெட்டி திங்குதுல பயிர, அதை புற எலி சாப்பிடும், அந்த பாம்பு சாப்பிடும். நீ அதை கொன்னவன அது பிரச்சனை. இங்க இருக்கிற ஒன்னு சார்ந்து, இதான் உணவு சங்கிலி.
இதை அறுத்துட்டினா உலக சுழற்சி நின்றும், மிகப்பெரிய அழிவை நாம் எதிர்கொள்ள நேரிடும். அதனால இதெல்லாம் செத்து போச்சே அதெல்லாம் செத்து போச்சேன்னு நீ சாதாரணமா நீ கடந்து போயிட முடியாது. வாங்க.